கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 1வது அதிகாரம் 24வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். 1:24 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து சொல்லுவோம். எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, அப்பா ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே, எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறேன், வந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறேன், ஐயா ஓயாமல் முத்தம் செய்கிறேன். வருகையில் எடுத்துக் கொள்வீர், கூடவே வைத்துக் கொள்வீர். எசப்பா வருகையில் எடுத்துக் கொள்வீர், கூடவே வைத்துக் கொள்வீர், ஐயா கூடவே வைத்துக் கொள்வீர். எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா பிரைஸ் லார்ட், செல்வி டீச்சர் பிரைஸ் லார்ட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் லார்ட், ஜானகி அம்மாள் பிரைஸ் லார்ட். இன்னைக்கு நம்ம தியானிக்க இருக்கிற வசனம் ஏசாயா 1வது அதிகாரம் 24வது வசனம். ஆகையால் சேனைகளின் கர்த்தரும் இஸ்ரவேலின் வல்லவருமாகிய ஆண்டவர் சொல்லுகிறதாவது, ஓகோ நான் என் சத்துருக்களின் கோபம் ஆற்றி என் பயனிற்கு நீதியை சரி கட்டுவேன். இங்க ஒரு கீ வார்த்தை, ஆண்டுடைய நாமம் சேனைகளின் கர்த்தர். அதுதான் நம்ம இன்னைக்கு தியானித்திருக்கிறோம். எபிரேய வார்த்தை. இந்த சேனைகளின் கர்த்தரை குறித்து உங்களுக்கு எத்தனை பேர் ஞாபகம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. எல்கானா ஜெபிக்கும் போதும் அப்படிதான் சொல்றாரு, சேனைகளின் கர்த்தர். ஏன் அப்படி அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு யுத்தம் நடக்குது, யாருக்கும் யாருக்கும் சத்துருக்கும் ஒரு யுத்தம் நடக்குது. நம்முடைய ஆண்டவர் சேனைகளின் கர்த்தர்ங்கிறத எபிரேய வார்த்தையை நம்ம இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். சேனைங்கிறதுக்கு செபா, SABA, செபா, செபா. இதுக்கு பல அர்த்தங்கள் இருக்கு. ஒவ்வொன்றா நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. முதல் அர்த்தம் என்னன்னா மிலிட்ரி சர்வீஸ். மிலிட்ரி சர்வீஸ்னா என்ன அர்த்தம்னா, அங்க ஒழுங்கும் கரங்கும் அர்த்தம். ஆர்டர் கேப்டன் சொன்னார்னா அது செய்யணும். ரெண்டாவது தாட்டே இருக்கக்கூடாது. ஃபயர்னா ஃபயர், ஸ்டாப்னா ஸ்டாப், பிளாட்டா படுனா பிளாட்டா படுத்துடும். அதான் மிலிட்ரி வேர்ட் செபா. மாத்திரமல்ல, இதை நீங்க கவுண்ட், எண்ணிக்கைங்கிறதுக்கும் இதே தான், எண்ணிக்கை. ஒவ்வொன்றுக்கும் நான் உங்களுக்கு வசனத்திலிருந்து காட்டப்படும். எண்ணிக்கை, சேனை. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டடியா எனக்கு இருந்துச்சு. ஏன்னா அந்த சேனையின் கர்த்தருங்கிறதே ஒரு அருமையான ஒரு நாமம். அந்த நாமத்துல நம்ம அதனுடைய ஆழங்களை இன்னைக்கு தியானிக்கிறோம். என்னாகமும் 1வது அதிகாரம் 2வது வசனத்துல எண்ணிக்கை, கவுண்ட்ங்கிறதுக்கும் சேபா. நீங்கள் இஸ்ரேல் புத்திரர் முழு சபையாய் இருக்கிற அவர்கள் பிதாக்களாய் வீட்டு வம்சத்தில் உள்ள புருஷருள்ள சகல பேர்களையும் எண்ணி தொகையிடுவாக. இஸ்ரேலின் 20 வயது முதற்கொண்டு யுத்தத்துக்கு போராட்டார்கள் எல்லாரும் அவர்கள் சேனைகளின்படி நீயும், அவர்கள் சேனைகளின்படி. எப்பவுமே நம்ம இதை வாசிக்கும் போது அப்படி மிஸ் பண்ணி போயிருக்கோம். ஆனா இந்த சேனைங்கிறது கவுண்ட், மிலிட்ரி கவுண்ட். ஆடு மாடை கூட எண்ணி வைப்பாங்க, எத்தனை ஆடு எத்தனை மாடுங்கிறது. அதுபோல எபிரேய வார்த்தை செபா, SABA, செபா. எதுக்கு மிலிட்ரி சர்வீஸ் முதல்ல உங்களுக்கு காமிச்சேன். ரெண்டாவது நம்ம பார்க்கறது கவுண்ட். 20 வயதுக்கு கீழே உள்ள கவுண்ட் பண்ணும். இத யோசுவா 22வது அதிகாரம் 12வது வசனம்.
அவர்கள் அதை கேள்விப்பட்ட பொழுது இஸ்ரேல் புத்திரர் சபையார் எல்லாரும் அவளுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும்படி கூறினார்கள். கீலியத் தேசத்தில் உள்ள ரூபன் புத்திரர், காத் புத்திரர் எல்லாரும் குமாரர் பின்னகாஸ் எல்லாம் சேர்த்து இதுக்கும் சேர்த்து இந்த வார் இருக்கு பாத்தீங்களா, யுத்தம், இதுவும் சேனை. சேனைங்கிறது கவுண்ட், ஒரு மிலிட்டரி ஃபோர்ஸ். மிலிட்டரி பொம்மை மாதிரி இருக்க மாட்டாங்க. கோலியாத் யுத்தத்துக்கு வரும்போது சேனை தான், ஆனா அவங்க அப்படி பம்மிட்டு இருக்காங்க. யாருக்குமே சண்டை போடுறதுக்கு ஒரு தைரியம் கிடையாது. அதை ஆண்டவர் அக்செப்ட் பண்ண மாட்டோம். இது மிலிட்டரி சர்வீஸ் அப்படின்னு பார்க்கணும். என்னாகமும் 31வது அதிகாரம் 31:14. அப்பொழுது மோசே யுத்தத்திலிருந்து வந்த சேபா யுத்தத்திலிருந்து வந்த 1000 பேருக்கு தலைவரும் 100 பேருக்கு தலைவனாகிய சிலர்கள் கோபம் கொண்டு, இவங்க வீட்டுல இருந்து வரல, சேனைகள் இருந்து வர்றாங்க, அவங்க மேல் கோபம். அப்ப மிலிட்டரி சர்வீஸ்ல சரியா நடக்கலைன்னா ஆண்டவருக்கும் கோபம் வரும், மோசேக்கும் கோபம் வரும். 31வது அதிகாரம் 21வது வசனம். ஆசாரியனாகிய எலியாசாரும் யுத்தத்திற்கு போய் வந்த படைத்தலைவரை நோக்கி, சேபா யுத்தத்திற்கு போய் வந்த படைத்தலைவரை நோக்கி பேசுறாரு. அங்க பல வகையான கூட்டம் இருப்பாங்க. தேவ ஆலயத்துல வேலை செய்யற ஒரு கூட்டம் இருக்காங்க. இது யுத்தத்திற்கு போய் வந்த ஒரு கூட்டம். 49வது வசனத்தை வாசிப்போம். 49. உமது ஊழியக்காரராகிய தங்கள் எங்கள் கையின் கீழ் இருந்த யுத்த மனுஷரை தொகை பார்க்க, 2 சேர்ந்து வருங்க. தொகை பார்க்கறதும் சேபா யுத்தத்திற்கு போய் வேண்டாம். ஆனா அங்க என்னன்னா ஒரு ஆளும், இது ஒரு பெரிய ஒரு அற்புதங்க. ஆண்டவர் யுத்தத்தை நடத்துறாரு. எங்க எந்த வார் நடந்தாலும் ஒரு சில மக்கள் இறப்பாங்க. ஆனா நாங்க கவுண்ட் பண்ணி பார்த்தோம், ஒண்ணு கூட குறையவில்லை. காரணம் ஆண்டவர் யுத்தத்தை நடத்தினாரு, நாங்க சும்மா தான் இருந்தோம். தொகை குறையவில்லை. சரி, ஆதியாகமும் 21வது அதிகாரம், ஆதியாகமும் 21வது அதிகாரம் 22வது வசனம். அக்காலத்தில் என்னன்னு சவுண்ட் பேக்வர்ட் சொல்லிடுறேன், அப்பதான் ஈசாக்கு விதை விதைக்கிறான், ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிக்கும் போது அந்த ஊர்ல இந்த ராஜாவும் சேனாதிபதி ஹோஸ்ட். ராஜா ஹோஸ்ட் கிடையாது, ராஜா தான். ஆனா அந்த ஹோஸ்ட் இவரை பிரிச்சு வேதம் காட்டுது பாருங்க. இப்ப இவங்க வர்றாங்க, இவங்க ஒரு காலத்துல ஈசாக்க துரத்தி விட்டாங்க, நீ இங்க இருக்கவே கூடாதுன்னு சொல்லி. ஆனா ஆண்டோட ஆசீர்வதிக்கிறத பார்த்து 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 சேனாதிபதியும் ராஜா ஒரு உடன்படிக்கை பண்ண வர்றாங்க. அப்பா சொல்றாரு, என்னை நீங்க துரத்தி விட்டேன் இல்லையா? ஆனா வாயில திறக்க மாட்டார். சண்டை போட்டா ஒதுங்கிட்டே இருப்பாரு. ஆண்டவர் ஆசீர்வதிச்சே இருப்பாரு. ஆண்டவர் உயர்த்தி 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 இப்படி ஒரு உயர்ந்த நேரத்துக்கு வர்றதுக்கு ஒரு சேனாதிபதி வருகிறார். அக்காலத்திலே அபிமெலேக்குங்கிற ராஜா, அவன் சேனாதிபதியாக பிக்கோலும் ஆபிரகாமை நோக்கி, நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னோடு இருக்கிறார். சும்மா எல்லாம் தேடி வருவாங்களா? தேவன் உன்னோட கூட இருக்கிறான்றது அந்த சேனைகள் அதிகம். இது ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தில் இணைந்து இருக்குதுங்க. ஆண்டவர் பார்க்கிறார், என் பிள்ளைய நீ இப்படியா செய்யற, துரத்தவா செய்யற, நான் பாரு உன்னை தேடி வர வாய்ப்புன்னு சொல்லி அதை நீங்க திரும்ப பார்க்கலாம். முப்பத்தொரு அவரும் அவ்விடத்தில் ஆணையிட்டுக் கொண்டபடியால் அந்த இடத்துக்கு பேர் சபா என்று பெயரிட்டார்கள். 32 அப்பொழுது அவர்கள் பேர் சபாவிலே உடன்படிக்கை பண்ணிக்கொண்ட இடத்திலே அபிமெலேக்கும் அவன் சேனாதிபதியும் எழுந்து அடுத்து பார்க்க. அப்ப ஒரு யுத்த மனிதனுடைய கேப்டனை நம்ம அங்க பார்க்கணும். சேபா கேப்டன். உபாகமம் 20:9. உபாகமம் 20:9.
அதிபதிகள் ஜனங்களோடு பேசி முடித்த பின்பு ஜனங்கள் நடத்தும்படி சேனையின் தலைவரை சேனையின் இப்ப நான் உங்களுக்கு காட்டினேன். அந்த சேனையின் தலைவர் இவங்க தான் செலக்ட் பண்ணணும். எப்பவுமே 2 வகையான காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். கவர்மெண்ட்ல இருந்து சில அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஒரு சிலருக்கு ப்ரொமோஷன்ல வருவாங்க. இந்த ப்ரொமோஷன்ல வர்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னாங்க அவங்களுக்கு லாய்க்கே இருக்காது. ஆனா ஒரு IAS IPSங்கிற ஒரு கிரேட் ஒரு ஆள் இருக்க ஆரம்பிச்சுப்பாங்க. அவருடைய டேலண்ட் வந்து பயங்கரமா இருக்கும். எங்களுடைய காலேஜ்லயே நான் பார்த்திருக்கேன். எங்களுடைய காலேஜ் மகாதேவப்பா MR மெடிக்கல் காலேஜ், மகாதேவப்பா ராம்புரி மெடிக்கல் காலேஜ். அங்க இங்க நாடார்ஸ் எல்லாம் நிறைய இருக்காங்க. அங்க லிங்காயத்துங்கிற ஒரு ஒரு காஸ்ட். அவங்க ரொம்ப பெரிய காஸ்ட் கிடையாது. அதுக்கு மேல இந்த பிராமின்லாம் இருப்பாங்க. ஆனா அந்த லிங்காயத்து காஸ்ட்டை தான் அவங்க உயர்த்தணும் பண்ணி அந்த மெடிக்கல் காலேஜ் அப்பாயின்மெண்ட்டை யாருக்கு கொடுப்பாங்கன்னா இந்த லிங்காயத்துக்கு கொடுப்பாங்க. அந்த ஆளுக்கு பவர் இருக்கா, நாலேஜ் எதையும் கண்டுக்க மாட்டாங்க. எங்க ஆள் தான் என்ன செய்யணும், வரணும். அது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஸ்டாண்டர்ட் குறைஞ்சு 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 நாங்க படிக்கும்போது அது கிடையாது. இதை ஃபுல்லா வந்துருச்சு. அப்ப ஒரு குரூப்பை நம்ம அங்க பாக்குறோம். அந்த குரூப் மக்கள் தான் செலக்ட் பண்ணணும், ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நியாயாதிபதிகள் 7வது அதிகாரம், நியாயாதிபதிகள் 7வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கணும். 7:9. அன்று ராத்திரி கர்த்தர் அவனை நோக்கி, நீ எழுந்து அந்த சேனையிடத்திற்கு போ. ஹோஸ்ட், இது வந்து ஒரு டீம். தலைவன் நான் உங்களுக்கு காமிச்சேன். அந்த சேனையிடத்துல நீ போ என்ன சொல்லி ஆண்டவர் செய்றாரு, அனுப்புகிறார். இதுவும் ஹோஸ்ட். சங்கீதம் 68:11. சங்கீதம் 68:11. ஆண்டவர் வாசனம் தந்தார், அதை பிரசித்தப்பட்டவர்களுடைய கூட்டம் மிகுதி. சேனைகளின் ராஜாக்கள் தத்தளித்து ஓடினார். சேனை இருக்கு, ராஜா இருக்கு. ராஜாவும் சேனையும் சேர்ந்து தத்தளித்து ஓடுது. இதுக்காக தான் ஆண்டவர் ஒரு பயங்கரமான ஒரு காரியத்தை செய்யறாரு சொன்னாங்க. பயங்கரமான காரியம். அதை யாரு பார்ப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எதிரிகள் பார்ப்பாங்க. இப்ப செங்கடல் 2 பிளந்திருக்குது. இஸ்ரேல் மக்கள் வர்றாங்க. பின்னாடியே யார் வாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா எகிப்து பார்வோன் கூட்டம் வந்துகிட்டு இருக்காங்க. வந்துகிட்டு இருக்கும்போது அவங்க சொல்றாங்க, கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார். அப்ப இந்த கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார் இடத்துல சேனைகளின் கர்த்தர் வந்து கொஞ்சம் வித்தியாசமா சொல்லி தரேன். இவ்வளவு நேரம் உங்களுக்கு ஹோஸ்ட் சபாங்கிற ஒரு வார்த்தையை நான் விளக்கம் சொல்லிட்டு, சபா SABA. அந்த சபாங்கிற வார்த்தை பல காரியத்தை சொன்னேன். மிலிட்டரி சர்வீஸ், கவுண்ட், நம்பிக்கை. இப்ப நம்முடைய ஆண்டவருடைய நாமம் எப்ப இணையும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் ஆக்ஷன் வரும்போது. செங்கல் எல்லாம் வந்துருச்சு. இஸ்ரேல் மக்கள் தாண்டி போயிட்டாங்க. இப்ப ஆண்டவர் அதுவரை இஸ்ரேல் மக்கள் எல்லாம் எப்படி வச்சிருக்காரு, ஒரு கல்ல போல அசையாம வச்சிருக்காங்க. இப்ப கிராஸ் பண்ணி போறாங்க. போகும்போது ஆண்டவர் யுத்தம் பண்றாருன்னு யார் எதிரிகள் சொல்றாங்க. இஸ்ரேலின் தேவன் யுத்தம் பண்ணுகிறான்னு சொன்னபோது அவருடைய பேர் அங்க என்ன வந்துருந்ததுன்னா சேனைகளின் கர்த்தர். புரிஞ்சவங்களுக்கு முயற்சி பண்ணுங்க. ரைட். அதெல்லாம் சேனைகளின் ராஜா அப்படின்னு பாக்குறோம் ஓடுறதுக்கு. செப்பனியா 1வது அதிகாரம் 5வது வசனம். 10:8-6. 10:8-6. ஒன்று 5. இப்ப வேற ஒண்ணு சொல்லித்தர பிறகு நீங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. வீடுகளின் மேல் வான சேனைகளின் பணிகள். வான சேனை இது சத்ரு. வான ராக்கி, வான சேனை இதெல்லாம் யார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இந்த குறி சொல்றவர்கள் ஜாதகம் பார்க்கணும், நட்சத்திரத்தை பார்ப்பாங்க. அதாவது நட்சத்திரத்தை தான் பார்க்கிறோம்.
வான சேனைகளின் பணிகள் கர்த்தர் பேர்களே ஆணையிடம் இருக்கிறது. இது ஒரு கூட்டம், ஆண்டுடைய பேர் மாதிரியா இருக்கும் சேனைகளின், ஆனா இது அசுத்த ஆவி. தேவ கட்டளை என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, உபாகமம் 4:19. உபாகமம் 4:19. இது ரொம்ப ஸ்பெசிபிக்கா ஆண்டவர் கிறிஸ்டல் கிளியரா கொடுத்திருக்காரு. உபாகமம் 4:19. உங்கள் கண்களை வானத்திற்கு ஏறெடுத்து உங்கள் தேவனாய கர்த்தர் வானத்தின் கீழெங்கும் இருக்கிற ஜனங்களுக்கு ஏற்படுத்தின வானத்தின் சர்வ சேனைகளாகிய, வானத்தின் சர்வ சேனை இது, இதை பணியக்கூடாது. வானத்தின் சர்வ சேனை, சந்திரன் சூரியன் நட்சத்திரங்கள் நோக்கி அவைகளை தொழுது சேவிக்கிற இணங்காதபடிக்கு உங்கள் ஆத்மா குறித்து மிகவும் எச்சரிக்கையா இருக்கு. இன்னைக்கு இன்க்ளூடிங் கிறிஸ்தவர்கள் நாள் பார்க்கறாங்க. அது எந்த லெவலுக்கு போகணும் எனக்கு தெரியாது. ஆண்டவர் கிறிஸ்டல் கிளியரா சொல்றது இது கிடையாது. இது போல ஆண்டவர் ஒரு சேனை வச்சிருக்கிறார், வான சேனைகள் இருக்குது. இது என்ன அப்படின்னு பார்ப்போமா? 1 ராஜாக்கள் 22வது அதிகாரம் 22:9. அவருடைய ரைட் சைட்லயும் லெப்ட் சைட்லயும் நிக்கிறாங்க பாருங்க. 1 ராஜாக்கள் 22:19. அப்பொழுது அவன் சொன்னதை கர்த்தருடைய வார்த்தையை கேளும். இவர் விஷன் பார்க்கிறார். கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தின் வீட்டிற்கதையும் பரம சேனைகள் எல்லாம் அவரிடத்திலே வலது படத்தில் இருந்தது. இது அவருடைய ஆர்மி, மிலிட்ரி. இங்க இருந்து தான் தானியேல்ல நீங்க பார்க்கலாம். 8வது அதிகாரம் 10, இங்க இருந்து தான் வராங்க. தானியேல் 8வது அதிகாரம் 10, 11. தானியேல் 8:19. சாரி, இந்த முடிவுகள் எல்லாம் ஆண்டவர் சொல்லிட்டாரு. இவைகளெல்லாம் சரி 11. அது சேனையின் அதிபதி பரியந்தனை உயர்த்தது. தானியேல் 8:11. ரைட், சேனையின் அதிபதி மட்டும், அதாவது மிலிட்டரியோட ஹையஸ்ட் பொசிஷனை அதிபதினு பார்க்கிறோம். சரி, முடிவு என்ன நடக்கிறது? என்ன முடியாத நட்சத்திரங்கிற ஒரு நம்பர்லெஸ்ங்கிறத நம்ம பார்க்கணும். நம்பர்லெஸ் இந்த சேனைகளை என்ன செய்ய முடியாது, என்ன முடியாது. எரேமியா 33:22. வானத்து நட்சத்திரங்களை எண்ணப்பட முடியாததும் கடற்கரை மணல் எண்ணப்படாமல் இருக்கிற நான் என் தாசனாகிய தாவீதின் சந்ததியும் எனக்கு ஊழியம் செய்கிற லேவியும் வார்த்தைக்கப்படும். பாருங்க, வானத்தின் சேனைகளை நம்ம பார்க்கிறோம், அது என்ன முடியாது. அது போல நம்மள வர்த்திக்க பண்ண போறோம். அவ்வளவு ஆச்சரியம் பார்த்தீங்களா? ஒரு காமன் டேர்ம் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன், யுத்தம், எண்ணிக்கை. அடுத்து சாத்தான் அவனும் அந்த பேரை வச்சுக்கிறான், அந்த பணியை சொல்றான். ஆண்டோடைய கட்டளை கிறிஸ்டல் கிளியரா சொல்றாரு, மேல பார்த்தா பணிந்து கொள்றாதன்றாரு. நீ பணிந்து கொள்ளாமல் இருந்தால் சந்ததி இப்படி பத்தி பண்ற. எல்லாமே சேனைங்கிற ஒரு வார்த்தை வச்சுதான் ஆண்டவர் சொல்கிறார். இந்த சேனைகள் எப்படி உண்டானது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு நம்ம பதிலா பார்க்கணும். இந்த சேனைகள் எப்படி உண்டானது, கிரியேட்டர் எப்படி உண்டாக்குனார். சங்கீதம் 33வது அதிகாரம் 6வது வசனம். கர்த்தருடைய வார்த்தையினாலே வானங்களும், வார்த்தையினால வானங்களும், அவருடைய வாயின் சுவாசத்தினாலே அவருடைய சர்வசேனையும் உண்டாயிற்று. வானத்தை உண்டாக்குறது வார்த்தை, சர்வசேனையை உண்டாக்குறது அவருடைய சுவாசம். இந்த சுவாசத்துல தான் நம்மள உண்டாக்குனார். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 1 வசனத்துல
அதை கம்ப்ளீட் பண்றாரு. வானத்தின் சேனைகளை உண்டு பண்ணி கம்ப்ளீட் பண்றாரு. இவ்விதமாக வானமும் பூமியும் அதன் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. இந்த சர்வ சேனைங்கிறது நம்பர் மாறாது. இந்த நம்பர் அப்படியே தான் இருக்கும். சரி, இப்ப நான் மிலிட்டரிங்கிற ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு காட்டணும். நான் மிலிட்டரி, இப்ப உங்களுக்கு காட்டினதான் மிலிட்டரி காமிச்சவங்களுக்கு என்னாகமும் 4வது அதிகாரம் 2 4:2. இதுவும் சேம் வேர்டு தான். லேவின் புத்திரக்குள்ளே இருக்கிற கோகாத் புத்திரரையும் பிதாக்களின் வம்சத்தையும் ஆசரிப்பு கூடாரத்தில் வேலை செய்கிற சேனைகளுக்கு உட்பட்ட சேனை. இந்த சேனையோட நீங்க மிலிட்டரி நினைக்கிறாங்க. இந்த நான் மிலிட்டரி வேர்டு இதெல்லாம் நான் வாசிக்கும்போது ரொம்ப எனக்கு சந்தோஷமாச்சு. இந்த சேனைங்கிறதுக்கு இவ்வளவு அர்த்தங்கள் இருக்குதான். சேனைகளுக்கு உட்பட்டனா இது நம்பர், ஆசரிப்பு கூடாரத்தில் நம்பர். இது நான் மிலிட்டரி வேர்டு எழுதிக்கும். கடைசியாக இதுல 3வது வசனத்தை சேர்த்து சொல்லிட்டேன் உங்களுக்கு. கடைசியாக ஒரு ஸ்டார் வார காமிச்சு இந்த போர்ஷன் நம்ம முடிக்க போகிறோம். ஸ்டார் வார். தானியேல் 10வது அதிகாரம் 13வது வசனம். தானியேல் 10:13. பெர்ஷியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். பெர்ஷியா அதிபதி யார் அப்படின்னு கேட்டேன். அது ஒரு பிசாசு. அவன் எதிர்த்து நின்னா இதை குறித்து அன்ற நம்ம பார்த்தாச்சு. இப்ப நம்ம வசனத்துக்குள்ள போகிறோம். எசாயா 1வது அதிகாரம் 24வது வசனம். ஆகையால் கனெக்டிங் வேர்ட். ஆகையால்ங்கிறது முந்தின வசனத்தை வாசிச்சா தான் இது உங்களுக்கு 23. பிரபுக்கள் முரடர் திருடன் தோழர்கள், அவர்கள் ஒவ்வொரும் பரிதானத்தை விரும்புறாங்க, கைக்கூலிய நாடுறாங்க, திக்கற்ற பிள்ளைகளை நியாயம் விசாரிக்கல, அதெல்லாம் செஞ்சு. ஆகையால் இப்ப நான் ஒரு ஆக்ஷன் வரப்போறேங்க. இஸ்ரவேலின் கர்த்தரும் இஸ்ரவேலின் வல்லவருமாக்கிய ஆண்டவர். இதுல ஒரு வார்த்தை இருக்குது. அது என்ன அப்படின்னா ஓஹோ. அந்த ஓஹோ நம்ம கண்டுக்கிடவே மாட்டோம். அந்த ஓஹோக்கு பயங்கரமான ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த ஓஹோங்கிறத இங்கிலீஷ்ல இந்த ஓஹோங்கிறதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் என்ன ஒரு அர்த்தம் இருக்குன்னா, எப்ப அந்த ஓஹோங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவார்னா, ஃபர்ஸ்ட் உபாகமம் 28வது அதிகாரம் 37 28 37ல ஒரு பழமொழின்னு சொல்றேன். அந்த பழமொழியை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓஹோங்கிறதுக்கு கர்த்தர் உன்னை கொண்டு போகும் எல்லா ஜனங்களுக்குள்ளும் பிரமிப்பும். அந்த பிரமிப்பு ஆஹா அந்த பிரமிப்பு பழமொழியும் பரியாச சொல்லுமாக ஆகுவார். அங்கே வார்த்தைக்கு கீழ்ப்படியாக நல்லா நடக்குது. 63ல அந்த ஓஹோன்னு சொல்லி எல்லாரும் அவரை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. ஆண்டவர் என்ன செய்யறாரு, ரம்யமா செய்யறாரு. ரம்யங்கிறதா ஹாப்பியா. நான் இதுக்கு ஒரு அழகான ஒரு உதாரணம், அது ஒன்னதான் சொல்றேன். நான் அடிக்கடி அவன் சொல்றேன். ஒரு பெண் குழந்தை, பொம்பளை பிள்ளை, ஒரு 4-5 வயசு பொம்பளை பிள்ளைக்கு, பெரிய பிள்ளைலாம் கிடையாது, 4-5 வயசு பிள்ளைக்கு அது பொம்மை குட்டி மாதிரி இருக்கும். அம்மா தலையெல்லாம் சிண்டு போட்டு ரொம்ப அழகா டெக்கரேட் பண்ணி வச்சிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அந்த டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கிற போது அந்த மேட்சா ரிப்பன் கட்டியிருப்பாங்க. பெரிய பொம்பளை பிள்ளைலாம் ஒத்துக்கிட மாட்டாங்க. அதுபோல ஆண்டவருங்க கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்ய உங்களை பெருக பண்ணும். எப்படி உங்கள் மேல் ரம்யமா இருந்தாரோ அப்படியே போய் கர்த்தர் உங்களை அழிக்கவும் உங்களை அதம் பண்ணவும் ரம்யமா இருப்பார். இத சொன்ன உடனே எல்லாரும் இப்படியே செய்ய போறாரு அப்படின்னு. இது ஒரு மிகான ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். உபாகம் 32வது அதிகாரம் 37 32 37. அப்பொழுது அவர்கள் பலியிட்ட பலியின் கொழுப்பை தின்று பானபலியின் திராட்சை குடிக்க அவர்களது தேங்களை எங்கே இவ்வளவு நான் பலி கொடுத்தேன், அதை என்னெல்லாம் போட்டு செஞ்சேன்,
ஆண்டரை கூப்பிட்டு நான் உனக்கு பதில் சொல்ல மாட்டேன், நீ அங்க போய் கேட்டுக்கோ அப்படின்றாரு. இது ரொட்டியும் கிடையாது, ஆச்சரியமான உட்காரு. நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 26, 27 ஆண்டவர் நீ கூப்பிடு நான் பதில் தரமாட்டேன். வழக்கமா என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு எட்டாததும் அறியாதமான பெரிய காரியத்தை செய்வேன்னு சொன்னவர் இப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 24 நான் கூப்பிட்டு நீங்கள் கேட்க மாட்டீர்கள், நான் கை நீட்டுறேன் நீங்க கவனிக்கல. அதனால 26 அகல் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து. பைபிள்ல நகைத்துங்கிறது ரொம்ப ரேரத்தான் வரும். சங்கீதம் 2வது அதிகாரத்தில் வரும், இங்கே வருது. நகைத்து உங்கள் பயப்படும் காரியம் வரும்பொழுது ஆகாரியம் பண்ணுவேன். நீங்கள் பயப்படும் காரியம் பூசல் போல் வரும், நான் கண்டுக்கிடவே மாட்டேன். இது ஏன் ஆண்டவர் செய்யறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்னதுக்கு நீ கேட்கல. இப்போ யுத்தத்தை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரி, அடுத்து பார்க்கிறோம். எசேக்கியேல் 5வது அதிகாரம் 13வது. எசேக்கியேல் 5:13. இப்படி என் கோபம் நிறைவேறும், இப்படி நான் என் உக்கிரத்தை அவர்கள் மேல் தங்க பண்ணினாலே என்னை ஆற்றிக்கொள்வேன். அவருடைய கோபம் அவங்க மேல வந்த உடனே அவர் ரிலாக்ஸ் ஆயிடுறாரு. இதை வாசிக்கும் போது நமக்கு எப்படி இருக்கும்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அதனாலதான் இப்படி நடக்குமா, நான் கர்த்தராகிய நான் என் வாயிராக்கியத்தில் இதை பேசினேன் என்றார்களாக. 14வது வசனத்துல நான் உன்னை பாலும் நிந்தையுமாக ஆக்குவேன். எல்லாமே பார்க்கும்போது சுற்றி இருக்க மக்கள்லாம் எப்படி இருந்தாங்க, இந்த மாதிரி ஆயிட்டாங்கன்னு ஆச்சரியப்படுவார்கள். சரி, இப்ப அடுத்த ஒரு வார்த்தை பார்த்து இந்த செய்தியை முடிக்க போயிடும். நம்ம தியானிச்சது எதை தியானிச்சோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சேனைகளின் கர்த்தருங்கிற ஒரு காரியத்தை ஏசாயா 1வது அதிகாரம் 24வது வசனத்துல, ஆகையால் சேனைகளின் கர்த்தராகிய வல்லவன் சொல்லு, இஸ்ரேலின் வல்லவர் ஆகிய ஆண்டு. இஸ்ரேல் வல்லவர்ங்கிறதுக்கு என்ன வார்த்தை இங்கிலீஷ் மைட்டி. மைட்டிங்கிறது என்னன்னா, இவருக்கு தான் மேக்சிமம் பவர். இந்த மேக்சிமம் பவர் உள்ளவரை எப்படி பார்க்கிறோம்னா, ஏசாயா 30வது அதிகாரம் 30வது ஏசாயா 30:30 கர்த்தர் மகத்துவமானவர். இந்த மைட்டிங்கிறதுக்கு மகத்துவமானவர் நம்பர் 1. தமது சத்தத்தை கேட்க பண்ணி உக்கிர கோபத்தினாலே பட்சிக்கிற ஜுவாலை அக்னி ஜுவாலையினாலும் இடி பெரும் வெள்ளத்தினாலும் தமது புயத்தின் வல்லமையை காண்பிப்பார். இது தேவனுடைய மைட்டிங்கிறது. இது ஒரு பக்கம் இப்படி இருந்தாலும் இன்னொரு பக்கம் அந்த 30வது அதிகாரம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா 26 இது 1000 அரசாட்சியில அவர் செய்யக்கூடிய பெரிய அதிசயம். கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்துக்கு. அப்ப 2 கூட்டத்தார் இருக்காங்க. ஒரு கூட்டத்தாருக்கு தன்னுடைய பாதுகாப்பு ஆசீர்வாதத்தை காட்டுறாரு, இன்னொரு பக்கம் அவருடைய ஆலயம். இதான் மைட்டிங். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 60:14 ஏசாயா 60:14 நீ ஜாதிகளின் பாலை குடித்து ராஜாக்களின் முளைப்பாலை உண்டு, கர்த்தராகிய நான் இரட்சகர் என்றும் யாக்கோபின் வல்லவர் உன் மீட்பர் என்றும் அறிந்து கொள்ள. இந்த பால்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு குழந்தைக்கு அது மட்டும் போதும். முளைப்பால் அம்மாவுடைய பால் கிடைச்சாச்சுன்னா அது நிம்மதியா தூங்கும். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் மட்டும் கிடைச்சாக்கும், அதான் பார்க்கிறோம். அதனால அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உன் வல்லவர் உன் மீட்பர் என்று அறிந்து கொள்வாய். கடைசியாக ஒரு வசனத்தை வாசி நம்ம முடிக்க போகிறோம். வெளிப்படுத்துதல் 18:8 18:8
ஆகையால் அவளுக்கு வரும் வாதையாகிய சாவும் துக்கமும் பஞ்சமும் ஒரே நாள். இது யாரால கொண்டு வர முடியும்? யாரால பண்ண முடியாது? ஆண்டவர் ஒரு நாள் குறித்திருக்கிறாரு. அன்னைக்கு உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலத்தில் உள்ள மக்கள் மனம் திரும்பலைன்னா இது வரும். அக்னியினாலே சுட்டரிக்கப்படுவாள். அவளுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும் தேவனாய கர்த்தர் வல்லமை உள்ளவர். வல்லமை உள்ளவருடைய நாமத்தை சேனைகளின் கர்த்தர் அப்படின்னு பார்த்தோம். சேனைகளின் கர்த்தர்ல ஒரு போர்ஷன் அது. இரண்டாவது சர்வ வல்லமை உள்ளவர். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. நன்றி உள்ள இருதயத்தோடு உடைய திரு சமூகம் வருகிறோம் ஐயா. உடைய வார்த்தையை தியானிக்க நீர் பாராட்ட நன்மைக்கு நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.